ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பூஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள். இன்னைக்கு டொமஸ்டிக் அனிமல்ஸ் பற்றி சொல்லுங்கம்மா. சொல்கிறேன். அதுக்கு முன்ன நீங்கள் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. அதுவா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினச்சிங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ் தானே. எனக்கு தெரியுமா. நீ சொன்னது கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா டொமஸ்டிக் அனிமல்ஸை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். அது எப்படிம்மா, எனக்கு தெரியாம போச்சே. நீங்க சொல்லுங்கம்மா பாப்போம். இதோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செல்ல பிராணிகள். அது என்னன்னா டாகு, கேட்டு போல இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளது. நம்ம வீட்ல அது கூட ஆசையா விளையாடுவோம்ல, அதே தான். செகண்ட் ஒன் வந்து கால்நடைகள். அப்படின்னாம்மா? கால்நடைகள்னா ஆடு, மாடு போல உள்ளது. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சுமா. பசு, காளை, எருமை, ஆடு எல்லாம் தானே? எஸ், அதே தான் அப்பு. தேர்ட் ஒன் வந்து சுமை தாங்கும் மிருகங்கள் சொல்லுவாங்க. அதாவது வெயிட் தூக்குற அனிமல்ஸ் இருக்குல்ல, குதிரை, ஒட்டகம், கழுதை, இதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. ஓகேம்மா, டொமஸ்டிக் அனிமல்ஸ் பேர் சொல்லுங்க. சொல்றேன். அதுல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? அது என்னன்னு சொல்லுங்கம்மா. சொல்லாம இருந்தாதான் அது பேர் சர்ப்ரைஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குலாம் சொல்றாங்க. சீக்கிரமா சொல்லுங்கம்மா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். வெயிட், உனக்கே புரியும். டொமஸ்டிக் அனிமல்ஸ் பேர் சொல்றேன். கவ், பசு. இப்போதான் சர்ப்ரைஸ். என்னம்மா, மாடு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. எப்படி என் சர்ப்ரைஸ்? Really, I got surprised மா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தானே? சரி, இப்ப சொல்லுங்க, பசுமாடை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பாப்போம். பசுமாடு தானம்மா நம்மளுக்கு பால் தருது. சரியா சொல்லிட்டீங்க. அப்போ நெக்ஸ்ட் டாக். நாய். சரி சொல்லுங்க, நாய் நம்மளுக்கு என்ன பண்ணுது? வீட்டுக்கு காவல் நாய். தெரியாதவங்க யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மள்ட்ட குலைச்சு சொல்லும்ல. வெரி குட் அப்பு. நெக்ஸ்ட் கேட். பூனை. கேட் எதுக்குமா? நம்ம அது கூட விளையாடலாம், அவ்வளவுதானே. அது மட்டும் இல்ல அப்பு, கேட்டும் டாக் மாதிரி நம்மளை பாதுகாக்குது. வீட்டில் இருக்கிற எலி போல இருக்க பூச்சி எல்லாம் இருக்கும்ல, அதுகிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓ, அது எலிய பிடிச்சி சாப்பிடும்ல. நெக்ஸ்ட் ராபிட். முயல். முயல் எதுக்குமா வளர்க்குறாங்க? முயல் வந்து அதோட மீட்காக தான் வளர்க்குறாங்க. நான்வெஜ் லவர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது. ஓ, அப்படியா? ஆனா முயல் கேரட் தானே விரும்பி சாப்பிடும். ஆமா அப்பு, முயல் வந்து கேரட் தான் விரும்பி சாப்பிடும். நெக்ஸ்ட் காட். ஆடு. ஆடும் அதோட மீட்காக தான் வளர்க்குறோம். அப்புறம் அதோட பாலும் யூஸ் பண்றாங்க. சரிம்மா. நெக்ஸ்ட் ஷீப். ஷீப்னா என்ன? ஷீப்னா செம்மறியாடு. ஷீப்பும் மீட்காக தானே வளர்க்குறாங்கம்மா. மீட்காக மட்டும் இல்ல பூ, பாலுக்காகவும் யூஸ் பண்றாங்க. இது தவிர்த்து அதோட ஸ்கின்னு, ஹேர் எல்லாம் யூஸ் பண்ணி பிளாங்கெட்ஸும் ரெடி பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாங்கி. கழுதை. கழுதை எதுக்கு வளர்க்குறாங்க தெரியுமா? தெரியுமா. கழுதை பொதி முட்டை சமைக்கிறதுக்காக தானே வளர்க்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு பாத்தீங்களா? கரெக்டு தான் அப்பு. கழுதை சகிப்புத்தன்மை அதிகம் உள்ள மிருகம். தாக்கு பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கனால கரடு முரடான வழிகளில் வெயிட் தூக்கிறதுக்கு கழுதையை தான் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் கேமல். ஒட்டகம். கேமல் டெசர்ட்ல தானமா இருக்கும்.
டெசர்ட்ல தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அப்போ. ஒட்டகத்தால் தண்ணி குடிக்காமல் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியும். அதனால ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒட்டகம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர்த்து ஒட்டகம் வந்து மீட்டு கொடுக்குது, பாலும் கொடுக்குது. சரிம்மா. நெக்ஸ்ட் ஒன் புல். புல் காளை. காளை. காளை எதுக்குமா வளர்க்குறாங்க? காளை விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியான விளையாட்டும் காளையை வச்சு பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமாம்மா, பொங்கல் ஹாலிடேஸ்லாம் நடக்கும்ல. கரெக்டாக சொல்லிட்டப்போ, வெரி குட். நெக்ஸ்ட் ஹார்ஸ். ஹார்ஸ் குதிரை. குதிரை. குதிரை எதுக்கு வளர்க்குறோம் தெரியுமா? தெரியாதுமா. குதிரை வந்து போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கும் குதிரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்டைய காலத்தில் ராஜாக்கள்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு குதிரை படைன்னு ஒன்று தனியாகவே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பஃபெல்லோ. பஃபெல்லோ எருமை. எருமை. சொல்லுங்க, எருமை எதுக்கு வளர்க்குறாங்க? தெரியாதேம்மா. எருமையும் முக்கியமாக மில்க்குக்காக தான் வளர்க்குறோம். இது தவிர்த்து அதோட கொம்பு, எலும்பு இதுக்கெல்லாம் நிறைய யூசேஜ் இருக்கு. லாஸ்ட் ஒன் பிக். பிக் பன்றி. பன்றி. பன்றி எதுக்குமா வளர்க்குறாங்க? பன்றி கூட மீட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்போ லைக்